சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல, சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்லல. மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம், அந்த இஸ்லாமியர் இப்ப கிறிஸ்தவரை பேசினார்ல, அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு. திமுக தானே ஓட்டு போடுறீங்க, ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க. அந்த திமுகவின் அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு? பிதாமகன் யாரு? தோற்றுனர் யாரு? மூலம் யாரு? அவர் பல இடங்களை துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு. நீ வெளிநாட்டுக்காரங்கிற, உனக்கு என்ன இங்க வேலைங்கிற, உனக்கு என்ன இங்க வேலைங்கிற. நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க, இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க. அப்படிங்கும் போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம்ங்கிறது என்ன, இறை மக்களின் செயல் என்பது என்ன? ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும், கொலை கொள்ளையே வெறுக்கும், மதுவை ஒழிக்கும், மதுவை வெறுக்கும், எல்லாத்தையும் வெறுக்கும். இந்த அநீதியில் இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும். ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும்? வாக்கு சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டுகள் கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். இன்னும் வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்ததே யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது? என்ன பிரச்சனை? ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா, நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பெரியார் அப்படி சொல்லலங்க. ராஜாஜியோட கூட்டணி யார் போறது? அது அப்புறம் கதை. ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற. நீ தானே சொல்ற திராவிடம் பேசலைன்னா ஆரிய உள்ள வந்துருக்காங்க. அப்புறம் நீ அதுக்கு வர இத முதல்ல கேளு. பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்த கூட்டங்கள், இந்த குழுக்கள் நம் எதிரிகள். எந்த சமூகத்துக்கு நீதி? உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக. திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை? சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள்? எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம்? நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம்? என்ன இருக்குது? சும்மா பேச்சுக்கு பெண் உரிமைனா பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகனுக்கு தான் உரிமை உண்டு. அது எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு தான் உண்டு. என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள், பாரதி பாடலையா? மாதர் செம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவன் பேசலையா? சொல்லுங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பெண்ண கான் என்று கும்மியடின்பார் நாம் பாரதி. என்ன பேசிக்கிறீங்க நீங்க என்ன பேசிக்கிறீங்க? பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு, சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர். இது பெண்ணிய உரிமையில் வருதா? கற்பப்பைய அறுத்து வீசு. நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற? தாலி கட்டி நீ புள்ள பெத்துக்கிறத புள்ள பெத்த அடிமையாகாத. கற்பப்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக. நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே. உங்க பொண்டாட்டி எல்லாம் 2-3 புள்ள பெற்றிருக்காங்களே, ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல? இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா? பதில் யாராவது இருக்கா? தம்பி, நான் பொது விவாதத்துக்கு 2 கரமும் விரிச்சு நிக்கிறேன். நான் படிச்சதை நான் அனுப்பினதா? அது இல்ல போலின்றிய நான் தான் அனுப்பினேன். எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பேர் பேசிருக்காரு, எல்லாரும் அந்த காணொலியில போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லன்னு அதெல்லாம் இப்ப என்ன பண்ற? ரிப்போர்ட் அடிச்சு டக்குன்னு பிளாக் பண்ணிட்டா, பரவுதுன்ட்டு. அடிச்சா இல்லையா? இதே பேசினாருன்னா சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினியா இல்லையா? ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான தத்துவவாதி. என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், எங்கல்ஸ், இங்கர்சாலு, மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல? மொத்தத்தையும் வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும். ஒரு தடவை போடு.
படிச்சு நான் படிச்சது இந்த படிச்சுக்க நான் அனுப்பினதான் ஏற்கல. இது சும்மா போலியா போட்டுக்க நீ சொல்ற. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிக்கிட்டு இருப்பா? நீ கேள்வி பதில் சொல்லு. நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுற. நீ பெரியார் சார்பா பேசுறன்னா இப்படி வா கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப? இப்படி நேரத்தை வினாடிக்காத. கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.